அன்பு தமிழ் மக்களே வணக்கம். அமெரிக்கா போர்டோ குகையில் குண்டு போட்டுக்கொண்டு இருக்கின்ற வேளையில் கோமனி தாத்தா அடிவயற பிடிச்சிக்கிட்டு குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அதை பார்க்குறவனுக்கு நிச்சயமாக குழப்பம் ஏற்படும். துக்கத்தில் சிரிக்காரா இல்லை அழுகையில் கண்ணீர் வருதான்னு நமக்கே கவலை வந்துடும். தலை ஏன் இப்படி சிரிக்குது? பைத்தியக்காரனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பழப்பு தான் எங்கள் நாட்டில் சிரிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு கிடக்குதே, நீரும் ஏயா கிடந்து சிரிக்கிறீரு என்று கேட்டால் பதில் சொல்லாமல் என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காருயா. சரிதான், பைத்தியம் முத்தி போச்சு போல, இனி அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ண நினைத்த போது அவரே சொன்னார், பைத்தியம் எங்களோட நியூக்ளியர் சைட்டுகளை கண்ணு தெரியாமல் தாக்கிக்கிட்டு கிடக்கிறானுங்க. விஷயம் தெரியாமல் என்னைக்கு நியூக்ளியர் சைட்டை தாக்க போகிறீங்கன்னு 1 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் அறிவிச்சிங்களோ அப்போவே அந்த அணுகுண்டுகளை எடுத்துகிட்டு போய் ரகசிய இடத்துல காட்ரேஜ் பீரோவில் வச்சு அடுக்கி பூட்டி வைத்து விட்டோம். இப்போ ஏமாந்தது நீங்கள் தான் ஐயா. உங்கள் குண்டுகளெல்லாம் தீரட்டும், அப்புறமா சாவகாசமாக எடுத்து உங்கள் தலையில் நான் போடத்தான் போகிறேன். சௌரியம் எப்படி உங்களுக்கு என்று கேட்டுவிட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் உடனே தூக்கத்திலிருந்து டக்குன்னு முழிச்சிட்டேன். இது தெரியாமல் இந்த இஸ்ரேல் தினமும் $4 பில்லியன் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நினச்சா சிரிக்காமல் இருக்க முடியுமா? அதான் சிரிச்சேன் என்று அவர் விளக்கம் வேற கொடுத்துருக்காரு. இஸ்ரேல் அழிந்தது என்று தலைப்பு செய்தி போட அல் ஜசீரா டிவிக்காரன் தலைப்பு செய்தி சப்டைட்டில் எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காய்யா. மற்ற அரபி பத்திரிகைக்காரங்களும் தலைப்பு செய்தி கம்போஸ் பண்ணிக்கிட்டு காத்து கிடக்கிறானுங்க. தெரியுமா உனக்கு? அணுகுண்டு இருக்கிற இடத்த நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுயா. அதுக்கு மேலே தானே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஈரானை தாக்கி அழிக்க போகிறோன்னு என்னைக்கு நீங்கள் திருவாய் மலர்ந்தீங்களோ அன்னைக்கே நாங்கள் உஷாராயிட்டோம் என்று ஜக்கி வாசுதேவ் மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டார் மனுஷன். இதை கேட்ட இஸ்ரேல் தன்னிடம் உள்ள மோப்ப நாய்களை அவிழ்த்து விட்டு ஈரானில் தேட ஆரம்பிக்கலாமா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த இஸ்ரேல் கட்ஸும் நெத்தன்யாகுவும். நீங்கள் இந்த தாடிக்காரன் சொல்லுறதெல்லாம் நம்பாதீங்கப்பா. அவன் ஒரு ஈர வெங்காயம், உரிக்க உள்ள ஒன்றுமே இருக்காது. நாம் ஏமாறுகிறத பார்த்து தான் இவன் இப்படி லூசாட்டம் சிரிக்கிறான் அப்படின்னு படை தளபதி இயல் சமீர் அவர் சொல்லுறாரு. அமெரிக்காவும் துட்ட காசுன்னு பார்க்காம தன்னிடம் உள்ள B-2 பாம்பர்களையும் GPU 57B குண்டுகளையும் டாமஹாக் ஏவுகணைகளையும் எடுத்துகிட்டு போயிருக்கு. அதை ஈரானில் போடாமல் திரும்பினா ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற பியூன் கொண்டு அமெரிக்காவை இழிவாக பேசுவாய்யா. அதனால அந்த அவமானம் நமக்கு வேண்டாம். 2 வாரம் டைம் கொடுத்ததையும் மீறி குண்டை போட்டுவிட்டது அமெரிக்க இராணுவம். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி போர்டோவை தாக்காதே என்று எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி மன்றாடியும் இந்த அமெரிக்கா அதை தாக்கிவிட்டது. நம்மளையும் ஐநா கட்டராசு போல இவனுங்க நினைச்சிட்டானுங்களே, ஒரு மறுவாதி இல்லையே என்று ஆதங்கப்பட்டார் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியின் டைரக்டர். இந்த பூமி பந்தில் மிகவும் பயங்கரமான இடம் என்று ஒன்று உண்டென்றால் அது போர்டோ தான் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லுகிறது. எந்நேரம் வேண்டுமானாலும் அந்த 9 வெடித்து சிதறலாம். நான் ஈரான் தயாரித்து வைத்திருக்கும் 9 அணுகுண்டை சொன்னேன். அணுகுண்டு இருக்கும் இடத்தை தாக்காதீர்கள், அதுக்கு பதில் அணுகுண்டை விட பயங்கரமான அலி காமெனி என்ற குண்டை வெடிக்க வையுங்கள் என்று IAEA சொல்லுகிறது. அவரை குழியோடையோ அல்லது கூண்டோடையோ கைலாசத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லுகிறது IAEA. அவரது தோழர்கள் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால தான் சொல்றாரு 30,000 பவுண்ட்ஸ் பங்கர் பஸ்டர் பாமை ஒரே இடத்துல போடுவதற்கு பதில் அதை பிரித்து துருக்கி, பாகிஸ்தான், ஈராக்கு, லெபனான், சிரியா, வடகொரியா மேலே போட்டிங்கன்னா உலக மக்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. செய்வீங்களா? இந்த வீடியோ தயாரித்து கொண்டு இருக்கும்போது எக்ஸ் வலைத்தளத்தில் டொனால்டு ட்ரம்ப் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். அதுதான் உலகெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அது என்னன்னா, நாங்கள் ஈரானில் 3 நியூக்ளியர் சைட்டுகளை இன்க்ளூடிங் நெட்டான்ஸு, போர்டோ, இஸ்ஃபகான் அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களை தாக்கி அழித்து விட்டோம். எங்கள் விமானங்கள் சேஃபாக ஈரான் வான் எல்லையை விட்டு வெளியே வந்துவிட்டது. ஃபுல் பேலோட் ஆஃப் பாம்ஸையும் ஈரானில் பத்திரமாக இறக்கிவிட்டு எல்லா விமானங்களும் வீடு திரும்பி விட்டது.
அமெரிக்க இராணுவப்படை வீரர்களை இதற்காக நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த சாதனையை அமெரிக்காவை தவிர வேற எந்த நாடும் செய்ய முடியாது. இதுதான் சமாதானத்துக்கான நேரம். இந்த விஷயத்தை படிக்க ஆர்வம் காட்டியதற்கு நன்றி என்று ட்வீட் போட்டிருக்கார். 2 வாரத்தில் முடிவெடுப்போம் என்று சொல்லிக்கிட்டு இப்படி ஒரே ராத்திரியில் முடிவெடுத்துட்டீங்களாடா? இதற்கான ஈரான் தாத்தாவின் ரியாக்ஷனை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஈரான் கிட்ட கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் இருப்பதை நீங்கள் மறந்தது யாருடைய தவறு? இரட்டை கோபுர தாக்குதலை அதுக்குள்ள நீங்க மறந்துட்டீங்களாடா? அமினிஷியா பிடிச்சவனுங்களை தாத்தா போர் சங்கை எடுத்து ஊதுன்னு ஊதி விட்டார். நீங்க சங்கு பொட்டி சாக போவது நிச்சயம். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. அமெரிக்காவும் ஈரானுடன் போரில் இறங்கிவிட்டதை அறிந்து ரஷ்யாவும் சீனாவும் படுகுஷியில் இருக்காங்க. ஏன்னா இனி ஈரானுடன் ஆயுத சேல்ஸ் சூடு பிடிக்குமே. 100% வரி போட்டவன் இனி திண்டாட போறானே. 200% வரியா போட முடியும்? ஹை உய்யாலாலா. தாக்குவதற்கு 2 வாரம் டைம் கேட்டு வாங்கிக்கிட்டு திடீர்னு தாக்கி இப்படி அமெரிக்கா நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. மேற்கு ஈரான் சமீபத்தில் குலுங்கியது. ஈரானில் பூகம்பம் என்று திராவிட மீடியா கூட செய்தி வெளியிட்டது. இப்பதான் தெரியுது அது பூகம்பம் அல்ல, B2 பாம்பர்ஸனுடைய தாக்கம் தான் அது. 5.2 ரிச்சர் ஸ்கேலில் இந்த அதிர்வு பதிவாகி இருந்தது. அங்கே பூகம்பம் என்று சொன்ன போதே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியாத்தான் போச்சு. அதுதான் எங்க வீட்டு சுவரில் உள்ள கவுலி கிழித்ததோ. ஒயிட்மேன் ஏர் பேஸில் இருந்து நேற்று இரவு 6 B2 பாம்பர்ஸ் கிளம்பி போனதாக மதில் மேல் உட்காரும் மாணவர்கள் சொல்லுகிறார்கள். அது நட்டான்ஸ்ல நர்த்தனம் ஆடத்தான் போயிருக்கிறது என்பது இப்பத்தானே தெரியுது. நட்டான்ஸ்ல தான் யுரேனியத்தை உர ஊற்றி வச்சிருக்கானுங்க. அது ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அமெரிக்கா தாலியை உடைச்சி விட்டதாக ஈரானியர்கள் கவலைப்படுகிறார்கள். போர்டோ குகைக்குள்ள ஒளிஞ்சிருந்த கோமனி குண்டுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. முதல் குண்டு 25 மீட்டர் ஆழத்தை உண்டு பண்ணியது. 2வது குண்டு அடுத்த 60 அடிக்கு போடப்பட்டதாம். மண்ணுக்குள்ள கோமரி கட்டிய 6 மாடி கட்டடம் தகர்ந்தது. ஆனால் தாடியில் இன்னும் மண் ஒட்டவில்லை என்றுதான் இப்பவும் அவர் சொல்றாரு. ரேடியேஷனை தவிர்க்க போரானை டன் கணக்கில் கொண்டு வந்து கொட்ட வேண்டும். கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? ஈரான் 5 10 கேட்டாலாவது யாராவது கொடுப்பாங்க. எலக்ட்ரானிக் ஜாமர்கள் முதலில் ஈரானில் உள்ள மிச்சம் மீதி இருந்த ரேடார்களை செயலிழக்க வைத்தது. 3/4 ரேடார்களை இஸ்ரேல் ஏற்கனவே தாக்கி அழித்து விட்டது. அநேகமாக குத்துயிரும் கொலையுயிருமாக கிடந்த பிராய்லர் கோழியைத்தான் அமெரிக்கா நசுக்கி கொண்டிருக்கிறது. திடீரென்று அமெரிக்கா போர்டோ குகையை தாக்கி அழிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நேத்தன்யாகு சில நாட்களுக்கு முன்னால் போர்டோ சைட்டை தாக்கி அழிப்பதற்கு இஸ்ரேலுக்கு வேண்டிய எல்லா திறமைகளும் இருக்கிறது என்று சொன்னதுதான் தாமதம். ராத்திரியோட ராத்திரியா ரோசம் பொத்துக்கிட்டு வந்துட்டு அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு இஸ்ரேலை முந்திக் கொண்டு தாக்கிவிட்டது. ஜைத் இசாதி, பெஹனான் சாகர்பாரி போன்ற கமாண்டர் ஆஃப் குட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வெப்பன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்களை கொன்னதுமே பாதி வேலை இஸ்ரேலுக்கு முடிந்து விட்டது. இவங்க 2 பேரும் தான் ஏவுகணைகளை லான்ச்சிங் பேடுகளுக்கு அனுப்புவது, ஹமாஸ் ஹூத்திஸ்களுக்கு சம்பளம் போடுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டு வந்த கணக்கப்புள்ளை. அந்த கணக்கப்புள்ளை செத்ததும் கலங்கி விட்டார்கள் ஹமாசுகள். ஹமாசுகளின் சம்பளத்துக்கு போராட நாங்கள் வரவா என்று கேரளா கம்யூனிஸ்டுகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களாம். அவர்கள் துண்டு ஏந்தி ரொம்ப நாள் ஆச்சாம். கோமனி தனக்கு பிறகு யார் தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்று 3 மத குருமார்களின் பெயர்களை பேப்பரில் எழுதி வைத்து விட்டாராம். இப்போதே அவர்கள் நான் செஞ்சுக்கிட்டு வந்த புனித பணியான இஸ்ரேல் அழிப்பு வேலையை நன்கு அறிந்தவர்கள். இஸ்ரேலை அழிப்பேன் என்று என் கல்லறை மேல் சத்தியம் செய்து தருவதாக என் தலைமையில் அடித்து சத்தியம் செய்து தந்துள்ளார்கள். எலக்ட்ரானிக் தகவல் பரிமாற்றத்தை கோமனி ஒருபோதும் நம்புவதில்லை. இப்பவும் தமிழக பாணியில் தமிழக துண்டு சீட்டுக்களை தான் நம்புகிறார். அதில் தான் எழுதி அனுப்புகிறார் தனது கட்டளைகளை. அப்ப ஈரான் உருப்பட்ட மாதிரி தான் என்று பலர் முணங்குகிறார்கள். விஷயம் தெரிந்து அமெரிக்கன் சேட்டலைட்டுகள் சந்தேகப்படும்படி ஈரான் 16 லாரிகளை டனல் என்ட்ரன்ஸ் முன்னால் நிறுத்தி இருந்ததை புகைப்படம் எடுத்தது. அவைகள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கடத்துவதற்காக நிறுத்தப்பட்டிருந்ததாக அமெரிக்கா கருதியது. அதனால் தான் இந்த அவசர தாக்குதல் நடந்தது. ஈரானிடம் அயன் டோம் மாதிரியோ டேவிட் ஸ்லிங் ஆரோ 3 மாதிரியான ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் இல்லாததால் எல்லா ஏவுகணைகளையும் மக்கள் தான் தாங்கி பிடிக்க வேண்டியதா இருக்கு. இந்த லட்சணத்துல தான் இஸ்ரேலிடம் போய் விளையாடிக்கிட்டு இருக்குது இந்த ஈரான். நாங்கள் சமாதான காரியங்களுக்காகத்தான், புத்தருடைய கொள்கைகளை பரப்புவதற்காகத்தான் அணுகுண்டு ஆராய்ச்சியில் இறங்கினோம். அமெரிக்கா தான் வீணா சந்தேகப்படுகிறது. இந்தியா அணுகுண்டு வெடிக்கும் போது என்ன சொன்னது? புத்தர் சிரித்தார் என்று தானே சொன்னது.
அந்த புத்தரை சிரிக்க வைக்கத்தான் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது அமெரிக்காவுக்கு பொறுக்கல. ஈரானுக்கு அமைதி அல்லது ட்ராஜடி கிடைக்கும் என்று நம்மளையே மிரட்டுறாரு. சமாதானத்துக்காக ஒரு அணுகுண்டு கூட வெடிக்கக்கூடாதாப்பா, இது என்ன அநியாயமா இருக்கு. அதனால்தான் கோமனி தாத்தாக்கு கோபம் வந்து செங்கடலில் உள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முனையத்தை ஈரான் மூடிவிட்டது. எந்த கப்பலும் இந்தாண்டா அந்தாண்டா போக முடியாததால் ஆயில் விலை ஏறும் அபாயம் தொடங்கியுள்ளது. இதனால் பலனடையப் போவது அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகள் தான். ஈரானுக்கு ஆதரவளிக்காத மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பாடம் கற்பிக்கத்தான் ஈரான் இந்த ஆயுதத்தை எடுத்துள்ளது. இதனால் சவுதி, கத்தார், குவைத், பஹ்ரைன், யுஏஇ, துபாய் போன்ற நாடுகள் தங்களது ஆயிலை விற்க முடியாமல் தவிக்கிறது. இன்னும் நீங்கள் வாய மூடிக்கிட்டு இருந்தால் அந்த நாடுகளின் எண்ணெய் கிணறுகள், ரிசர்வாயர்களை ஹூத்திஸ் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாக்கும் என்று எச்சரித்துள்ளது ஈரான். சூன் டெத் டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் என்று முழங்குவோம் நாங்கள். அணுகுண்டு முட்டையிடும் அலுமினிய பறவைகள் கூடு திரும்பட்டும் என்று ஈரானுக்கு ஆதரவாக வைரமுத்து கவிதை வெளியிட்டதும் அமெரிக்கா தன் வாளை சுருட்டி கொண்டு பயந்து போய் B-2 பாம்பர்ஸ் பறவைகளை கூட்டுக்குள் திரும்ப சொல்லிவிட்டது. வக்கிர மனங்களால் விக்கிரமாகி விடுமோ இந்த உலகு என்று தன்னையே அவர் விமர்சித்ததை, அவரது இந்த நேர்மையை தமிழக மக்களும் பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். வல்லரசுகள் நல்லரசுகள் ஆகாவிடில் புல்லரசு, குவார்டர் அரசு என்று ஆகிவிடும் என்று அவரது டாஸ்மார்க் நகைச்சுவை உணர்வை நாமும் மதிப்போம். இதை கேட்டதும் நமக்கும் வேர்க்க ஆரம்பித்து விட்டது. அமெரிக்காவுக்கு வேர்த்த மாதிரியே நமக்கும் வேர்க்க ஆரம்பித்து விட்டது. இந்த கலைபரத்தில் அமெரிக்காவை ஏமன் இராணுவம் எச்சரித்த அந்த ஜோக்கை யாருமே கவனிக்காமல் விட்டு விட்டார்கள். வர வர நமக்கும் நகைச்சுவை உணர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்காக திராவிட தலைவர்கள் பேசுவதை போய் கேட்கவா முடியும்? நமக்கு ஈரான்லேயே நிறைய வேலை இருக்கப்பா. அப்போ நான் வரட்டா. ஜெய் ஹிந்த்.